பார்வதி, இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், கிளம்பலாம். இறங்கு பார்வதி. என்ன பெரியய்யா, கோயிலுக்கு போலான்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க, இப்போ என்ன பார்க்குக்கு வந்திருக்கீங்க? கோயிலுக்கு தானே, போலாம். இங்க போயிட்டு போலாம். அப்படி போய் உட்காரலாமா பார்வதி? பார்வதி, பெரியய்யா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் பெரியய்யா. ஆனா நீங்க எப்படி, அதுவும் இந்த மாதிரி இடத்துல? சாப்பிடுறதுல கிடைக்கிற சந்தோஷம் தான் முக்கியமே தவிர எந்த இடத்துல எப்படி சாப்பிடணுன்றதுலாம் முக்கியம் இல்ல. வா. வாங்க சார், வாங்க சார். கப் ஐஸ் வேணுமா, கோன் ஐஸ் வேணுமா, ஸ்டிக் வேணுமா சார்? உனக்கு என்ன வேணும் பார்வதி? எனக்கு ஒரு குச்சி ஐஸ் வேணும் பெரியய்யா. ஓகே, ஒரு ஸ்டிக் கொடுங்க. இந்தாங்க சார். உங்களுக்கு பெரியய்யா? இன்னொன்னு கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க சார். கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்கார கேவலம் வீட்டு சமையல்காரி கூட வந்து இப்படி லோக்கலா பப்ளிக்ல ஐஸ் வாங்கி சாப்பிடுறா. ஐஸ்கிரீம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த மாதிரி குச்சி ஐஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியய்யா. எங்க ஊர்ல திருவிழா நடக்கும் போது இந்த மாதிரி ஐஸ் வண்டிக்காரங்க வந்து கடை போடுவாங்க. அப்ப நானும் கணேசனும் போட்டி போட்டு வாங்கி சாப்பிடுவோம். உங்க ஐஸ் கீழே விழுந்துருச்சு பெரியய்யா. இல்ல, அது பரவாயில்ல, நீ சாப்பிடு. உங்களை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? இது பிடிங்க, நான் உங்களுக்காக ஐஸ் வாங்கிட்டு வரேன்.
என்னாச்சு ஆதிக்கு? மெக்கானிக் மாதிரி ரோட்ல உட்கார்ந்து காருக்கு டயர் மாத்திக்கிட்டு இருக்காரு. கைய வாஷ் பண்ணிக்கங்க. போதுங்க. சார், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சாரி, எனக்காக ஒருத்தர் வெயிட்டிங். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். 1 மினிட் சார். சார், நீங்க ஆதிக்கட ஒரு ஆதித்யா தானே? ஆமா சார். சார், நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், கோடீஸ்வரன். 500 ரூபாய்க்காக நீங்க என் காருக்கு மெக்கானிக் வேலை பார்த்திருக்கீங்களே சார்? தெரிஞ்ச வேலையை செய்யறதுக்கு தகுதி தரதரம்லாம் பார்க்க கூடாது சார். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது தான் பிசினஸ். இப்போ உங்களுக்கு உங்க கார் ப்ராப்ளம், எனக்கு இப்போ உடனடியாக ஒரு 500 ரூபா ப்ராப்ளம். ஏன் டீல்ல இப்போ நம்ம 2 பேரோட ப்ராப்ளமும் சால்வ்டு. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். சீக்கிரம் பாப்பா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணு. ரொம்ப நேரமா உனக்கு காக்க வச்சிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பெரியய்யா. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். இந்தாங்க. சரி சார். இவளுக்காக தான் ஆதி மெக்கானிக் வேலை பார்த்தாரா? சரி, பாப்போலாம். சார் சார், சில்லற சார். இல்ல, என்னங்க சார்? நீங்களே வச்சுக்கோ. சரி, தேங்க்ஸ் சார். பார்வதி, உன் கை சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி தானே வளையல் வாங்கணும். வளையல் கையில போட்டுக்கோ. சரிங்க பெரியய்யா. உன்னால அப்பப்போ குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அது எல்லாமே
கடைசியில நன்மையில தான் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கதான் இருக்கணும். எல்லாம் சரிக்கா. இந்த மத்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் இவங்க 2 பேரும் ஒன்னா வெளியே போனதானே? ஆமா ஆதி, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஜோடியா கார்ல எங்க போனீங்க? அது வந்து பெரியய்யா கோயிலுக்கு கூப்பிட்டாரு, அதனால்தான் அவர் கூட போனேன். நீ எதுக்காக பார்வதியை கோவிலுக்கு கூப்பிட்ட ஆதி? அது நீங்க ஆல்பத்துல இருந்து கல்யாண பொண்ணை செலக்ட் பண்ண சொன்னீங்கல்ல, ம், அது நல்ல விதமா அமையணும். அது மட்டும் இல்ல, என் கல்யாணத்துல நிறைய தடங்கள் வருது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா இல்ல எதனா தடை வருமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்டம் போட்டு பார்க்கணும்னு தோணுச்சு. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. அதெல்லாம் பார்வதிக்கு தான் நல்லா தெரியும். அதான் பார்வதி நான் கூட்டு போனோமா. சரி, வட்டம் போட்டு பாத்தியா? இல்லம்மா, நீங்க ஃபோன் பண்ணதால நாங்க திரும்ப வந்துட்டோம். பரவாயில்ல, அந்த வட்டத்தை நம்ம நாளைக்கே நம்ம வீட்ல வச்சு போட்டு பாத்துடலாம். பார்வதி, அம்மா, நாளைக்கு காலையில வந்து நீ ஆதிக்கு வட்டம் போட்டு காட்டு. சரிங்கம்மா. இதுக்கு மேலேயும் நான் இங்க இருக்க விரும்பலம்மா. நான் இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு போயிடுறேம்மா. நீ எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கதான் இருக்கணும். பட்டம் போட வர சொன்ன சமையல்காரிய இன்னும் காணோம்.
இந்த அகிலா எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபைல் பக்கம் உட்காந்துட்டா. என்ன நடக்கும்னு தெரியலையே. ச்சே. வாடி வா. அக்கா, பார்வதி வந்துட்டு இருக்காக்கா, அதான் கூப்பிட்டேன். நீ ஆரம்பி பார்வதி. ம் சரிங்கம்மா. வா ஆதி, ஆதி, உட்கார் உட்கார் ஷாம். என்ன இவ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா? பார்வதி, அம்மா, என்னாச்சு கையில? அது வந்து ஒன்னும் இல்லம்மா. இல்லையே, நீ சிரமப்படுறத நான் கவனிச்சேன். கையை காமி. கையை காட்டு பார்வதி. பார்வதி, கையில எப்படி இவ்வளவு காயமாச்சு? அதானே, அதுவும் தீக்காய மாதிரி தெரியுது. இத பார்த்தா ஏதோ சூடு போட்ட மாதிரி தெரியலக்கா. ம், அதுக்கு இல்லக்கா, இன்னைக்கு வட்டம் போட்டுற கூடாதுன்னு திட்டம் போட்டு கையில சூடு போட்டுட்ட மாதிரி தெரிஞ்சுச்சு. அதனாலதான் கேட்டேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லன்னா அப்புறம் எப்படி இப்படி காயமாகும்? பார்வதி சொல்லு, கையில எப்படி இவ்வளவு காயமாச்சு? தப்பு பண்ண என்ன நீங்க மன்னிச்சு விட்டுட்டீங்க. ஆனா எனக்கு மனசு கேக்கலம்மா. அதனால எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன். என்னது? நீ என்ன பார்வதி சொல்ற? நேத்து உங்க கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தினது என் மனசுக்கு உறுத்தலாவே இருந்ததுமா. அதனால உங்க கைய பிடிச்சு என் கைய நானே சூடு போட்டு தண்டிச்சுக்கிட்டேம்மா. பார்வதி, நீ நேத்து அப்படி நடந்துகிட்டதுக்காக சுந்தரம் காலையிலேயே வந்து அகிலா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. நீ உன்னை இப்படி கடுமையா தண்டிச்சுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு தான் எங்க மேல எவ்வளவு விசுவாசம் பார்வதி. ஆமாமா, ரொம்ப விசுவாசம் தான். அப்பா உன் பொண்ணு இப்படி நடிச்சு நடிச்சு சீன் மேல சீனா போட்டுதானே அக்காவை ஏமாத்தி அவங்க தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி, நீ முதல்ல வட்டத்தை போடு. ஆதி கல்யாணம் எப்படி நடக்கும், அதுல என்னெல்லாம் நடக்கும்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நீ வட்டத்தை போடு. பார்வதி, அம்மா, உன் கையில இருக்கிற காயம் எல்லாம் சரியாகட்டும். அதுக்கப்புறம் இந்த வட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப வேண்டாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நான் வட்டம் போடுறேம்மா. பார்வதி, அம்மா சொன்ன மாதிரி உன் கையில இருக்க காயம் ஆறட்டும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். காயம் ஒரு பிரச்சனையே இல்ல பெரியய்யா. நான் வட்டம் போடுறேன் பெரியய்யா. அம்மா, நீங்க உத்தரவு கொடுங்கம்மா.
என்னாச்சு பார்வதி? ஆல்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு கூட ஆதிக்கு பொருத்தமா இல்லையா? இல்ல, இதுக்கு முன்னாடி பெரியய்யாக்கு இந்த மாதிரி பொண்ணு செலக்ட் பண்ணும்போது நந்தினி பேரை நான் தான் எழுதி போட்டேன். அதனால கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதனால பெரியய்யா கல்யாண விஷயத்துல இனிமே நான் எந்த ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க பெரியய்யா. கன்ஃபார்ம் ஆதி, 100% கன்ஃபார்ம். பார்வதி மனசுல நீ இருக்க. அதனால தான் பார்வதி இப்படி ஒரு காரணத்தை சொல்லி பொண்ணை செலக்ட் பண்ணாம போயிருக்கு. அதனால நாளைக்கு நீ அம்மா கிட்ட பார்வதி லவ் பண்ற விஷயத்த சொல்லுவியோ, இல்ல இந்த ஆல்பத்துல இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லுவியோ, அதை நீ தான் முடிவு பண்ணணும். உன் வாழ்க்கை உன் கையில. நான் வரேன். என்னாச்சு அக்காவுக்கு? ஏன் இப்படி மந்திரிச்சு விட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கு? அக்கா, அக்கா, அக்கா. என்னடா கணேசா? அத கேட்க வேண்டியது நானு. ஆமா, என்னாச்சு உனக்கு? என்ன மோதியோ பறி கொடுத்த மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சும்மா நடிக்காதக்கா. உன் சோகத்துக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். சும்மா பெரிய மனுஷன் மாதிரிலாம் பேசாதடா. உனக்கு என்னடா தெரியும்? பெரியாவுக்கு கொடுத்த 2 நாள் டைம் என்னோட முடியுது. நாளைக்கு காலையில பெரிய ஆல்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி சொல்லணும். அதனால காலையில பெரிய என்ன பண்ண போறாரு, ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைச்சு இப்ப நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்படிதானக்கா? போடா. அக்கா உக்காருக்கா. எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? மனசுக்குள்ள இவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டு ஏன்க்கா பெரிய பத்தி நான் பேசும்போதெல்லாம் என் மேல எதுக்கு அவ்வளவு கோவப்பட்ட? நீ கவலைப்படாதக்கா. நாளைக்கு பெரிய ஆல்பத்துல இருந்து எந்த ஒரு பொண்ணையும் செலக்ட் பண்ண மாட்டாருக்கா. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லடா. பெரியய்யாவோ அவரோட லண்டன் ஃப்ரெண்டு ஷாம் சாரும் ஆல்பத்தை வச்சுக்கிட்டு பெரியய்யாக்கு பொருத்தமான பொண்ணை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன கூட கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொன்னாங்க. உன்னை கூப்பிட்டு செலக்ட் பண்ண சொன்னாங்களா? ஆமாண்டா. அப்ப பெரிய பக்கத்துல இருந்தாரா? ஆமா, பெரியய்யாவும் தான் இருந்தாரு. ஆமா, நீ ஏதாவது ஒரு பொண்ணு போட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்தியாக்கா? பண்ணல. ஏற்கனவே நந்தினி பேரை நான் சொன்னதுனாலதான் அந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. அதனால நான் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். சூப்பர்க்கா. நீ ஏதாவது ஒரு பொண்ணு போட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்திருந்தா கூட உன் மனசுல பெரிய இல்லன்னு அவராவே தானே நினைச்சுக்கிட்டு நீ செலக்ட் பண்ண அந்த பொண்ணு போட்டோவையே பெரிய அவங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்திருப்பாரு. நீ எந்த போட்டோவையும் செலக்ட் பண்ணாததுனால இப்போ உன் மனசுல தான் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆல்பத்துல இருக்கிற எந்த பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்ல போறாருக்கா. இல்ல இல்ல, பெரிய அம்மா பேச்சு தட்ட மாட்டாரு. நீ சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. பாக்கலாமா? உனக்கு எனக்கு ஒரு பெட்டு. நாளைக்கு பெரிய ஆல்பத்துல இருக்கிற எந்த பொண்ணுமே பிடிக்கலன்னு சொல்லதான் போறாரு. இதுதான் நடக்கும். அக்கா, அக்கா. கணேசா, வந்துட்டியா? வந்துட்டேன். சாப்பாடு எடுத்து வைக்கணுமா? சாப்பாடெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வாக்கா. இதோ வரேன்.
அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? உனக்கு எதுக்கு இந்த திருட்டுதானோ? எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்ச? கணேசா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன திருட்டுத்தனம் பண்ண? உன்கிட்ட எதை சொல்லாம மறைச்ச? எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா நடிக்காதக்கா. என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு பெரிய கிட்ட நான் பார்த்ததா வேற நீ சொல்லிருக்க. டேய் கணேசா, நீ என்ன சொல்றன்னு சத்தியமா எனக்கு புரியல. என்ன விஷயம்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லு. பெரிய அவனுக்கு ஒரு கிஃப்டா செயினை கொடுத்தாரா? ஆமாண்டா கணேசா, நான் மறந்தே போயிட்டேன். நேத்து பெரிய எனக்கு ஒரு செயினை கிஃப்டா கொடுத்தாரு. இதுக்காகத்தான் நீ இவ்ளோ கோச்சுக்கிட்டியா? ஆமா, அந்த செயினை நீ நல்லா பாத்தியா? செயின்ல பாக்குறதுக்கு என்னடா இருக்கு? இருக்குக்கா, அந்த செயின்ல ஏதோ ஒன்னு இருக்கு. அதனால்தான் பெரியாவும் அவரோட லண்டன் ஃப்ரெண்டும் அந்த செயினை பத்தி என்கிட்ட துருவி துருவி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்பதான்டா எனக்கு கூட ஞாபகம் வருது. காலையில பெரியா அந்த செயினை பத்தி என்கிட்ட விசாரிச்சாரு. கணேசன் பார்த்தானா என்ன சொன்னான்னு கேட்டாரு. அவர மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ பார்த்த நல்லா இருக்குன்னு சொன்னேன்னு. என்னையும் கூப்பிட்டு அந்த செயினை பத்தி விசாரிச்சாங்கக்கா. பெரியா சாதாரணமா அந்த செயினை கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் விசாரிச்சிருக்க மாட்டாரு. அந்த செயின்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குக்கா. சரி, அந்த செயின் எங்க? பெட்டில தான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. கொஞ்சம் இரு, நான் எடுத்துட்டு வரேன். பெரிய எனக்கு கிஃப்டா கொடுத்த செயின் இதான்டா. என்னடா கணேசா, சேட்டு ஒரிஜினல் நகையா இல்ல டூப்ளிகேட் நகையான்னு பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இந்த செயின் மூலமா பெரிய அவனுக்கு ஏதோ சொல்ல நினைச்சிருக்காருக்கா. அதனாலதான் நம்ம 2 பேர்கிட்டயும் அவர் செயினை பத்தி விசாரிச்சிருக்காரு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், அது ஓபன் டைப் இல்லன்னு நினைக்கிறேன். இல்லக்கா, இது ஓபன் பண்ணலாம். குடு பாக்கலாம். இந்தா. அம்மா பார்வதி, என்ன அக்கா தம்பி 2 பேரும் முடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சாப்பிடுறீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இப்ப வேண்டாம், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சரிப்பா. டே கணேசா, ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டேன்பா. உண்மைதானே? அப்பா, என்னடா பண்றது? ஒண்ணும் பண்ணாது, நான் பாத்துக்கிறேன். சுந்தரம் அண்ணா, என்ன இளவரசா? அம்மா உங்களை வர சொன்னாங்கண்ணே. அப்படியா? ஆமா, இத வந்து சீக்கிரம் வாங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். பெரிய கொடுத்த செயின் இப்ப அப்பா தொப்பில இருக்கு. அதுல வேற என்ன இருக்கோ? இப்ப என்னக்கா பண்றது? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியலடா. அந்த செயின்ல என்ன இருக்கோ என்னமோ, ஒரே பதட்டமா இருக்கு. இந்த அகிலாண்டேஸ்வரி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா, அது எந்த காரணமா இருந்தாலும் சரி மாத்த மாட்டேன். ஷூர். மத்த டீடைல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் டிசைட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. விஜயா மேடம், நான் சொன்ன மாதிரியே நாளைக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட சொல்லு. ஓகே மேடம். புரிஞ்சுதா? சுந்தரம், அம்மா அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போகணும். கார் எடு. சரிங்கம்மா.
எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம், பெருமைகளை நீ கட்டி காப்பாத்துவேன்னு நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா நீ இப்படி கவனக்குறைவா நடந்துகிட்டு இருக்கியே. நீங்க என் மேல இவ்வளவு கோபப்படுற அளவுக்கு நான் எதுல கவனக்குறைவா நடந்துக்கிட்டேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியலமா. அக்கா, என்னக்கா இது? ஆதி மேல இவ்ளோ கோவமா வந்திருக்கீங்க? ஆதி அப்படின்னு தப்பு பண்ணா? நான் பார்வதிக்கு கிஃப்டா கொடுத்த செயின் எப்படி அம்மா கைக்கு போச்சு? இது பெரிய எனக்கு பரிசா கொடுத்த செயின் ஆச்சு. இது எப்படி அம்மா கைக்கு போச்சு? இந்த செயின் ஞாபகம் இருக்கா? இந்த செயின் லாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த செயின் மூலமா பெரிய அவனுக்கு எதுவும் சொல்ல நினைச்சிருக்காருக்கா. அதனாலதான் நம்ம 2 பேர்கிட்டயும் அவர் செயினை பத்தி விசாரிச்சிருக்காரு. பாக்குறதுக்கு பழைய காலத்து செயின் மாதிரி இருக்கு. இது யாரோடதுமா? நம்ம குடும்பத்துக்கு சொந்தமான நகை இது. உன் தாத்தா, என் அப்பா ராஜசேகர பூபதி போட்டுக்கிட்டு இருந்த செயின். ஆதி, இந்த செயினை நான் உன்கிட்ட கொடுக்கும் போது என்ன சொன்னேன்? இந்த லாக்கெட்டுக்குள்ள உன் தாத்தா பாட்டி போட்டோ இருக்கு. இது உன் கூட இருந்தா அவங்க ஆன்மாவே உன் கூட இருக்கிற மாதிரி. அதனால இத நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னேன்ல. ஆமாமா. நான் உன்கிட்ட எப்பவோ கொடுத்த செயின் இப்போ மறுபடியும் என் பேக்ல எப்படி வந்துச்சு? இதுதான் நீ செயினை பாத்துக்கிற லட்சணமா? நாளைக்கு உங்க அப்பாவோட பர்த்டேக்காக நான் கிஃப்ட் வாங்க போன இடத்துல என் ஹேண்ட்பேக் ஓபன் பண்ணா இந்த செயின் என் பேக்ல இருக்கு. இது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம குடும்ப பாரம்பரிய நகை விஷயத்துல நீ இப்படி கவனக்குறைவா இருக்கலாமா ஆதி? இனிமேலாவது இத கவனமா வச்சுக்கோ. இனிமே நான் கவனமா பாத்துக்கிறேமா. ம். பெரியய்யா, இந்த செயின்